சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். வணக்கம். சாவை வென்ற சனாதனம் என்ற வரிசையிலே இன்று ஆன்மீக சொற்பொழிவுகள் அவசியமா என்பது பற்றி பார்க்கலாம். உலகத்தில் எல்லா நாட்டிலையுமே ஆன்மீக சொற்பொழிவுகள் நடக்கின்றன. எல்லா மதத்துலேயும் உண்டு. சும்மா நம்ம பெருமைக்கு சொல்லிக்கக்கூடாது இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குன்னு. எல்லா மதத்துலேயும் ஆன்மீக சொற்பொழிவுகள் உண்டு. ஆனால் இந்த இந்திய ஆன்மீக சொற்பொழிவில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, மற்ற மதங்களிலும் மற்ற நாடுகளிலும் அவங்க நடைமுறை வாழ்க்கையை பற்றியும் போதனைகள் பற்றியும் சமுதாய அமைப்பை பற்றிய சர்ச்சைகளை பற்றியும் ஆன்மீக சொற்பொழிவுகளை பேசுகிறார்கள். நான் கேட்டிருக்கேன். ஆனால் சொன்ன கதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது இந்தியாவில் மட்டும்தான். ராமாயணம், மகாபாரதம். ராமன் ஒருத்தன் இருந்தான், அவங்க அப்பா பேர் தசரதன். தசரதனுடைய 3 மனைவிகளில் ஒரு மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். காட்டுக்கு வந்த இடத்துல மனைவியை ராமன் பறி கொடுத்தான். ராவணனை கொன்று மீட்டுட்டு வந்தான். இதுதான் கதை. இந்த கதையை காலங்காலமாக இந்தியாவில் சொல்லி வர்றாங்க. சொன்னவர் ஒரு 100 விஷயம் சொல்லியிருப்பார், கேட்டவர் ஒரு 1000 தடவை கேட்டிருப்பார். மகாபாரதமும் அப்படி தான். 5 பேர் பாண்டவர்கள் இருந்தாங்க. சகோதரர்கள் 100 பேர் மோசம் பண்ணி அவங்க மாயச்சூதாடி காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கிருஷ்ண உதவினால அவங்க மறுபடியும் பதவிக்கு வந்தாங்க. இதுதான் கதை. இதை சொல்லி 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 சின்ன பிள்ளைக்கும் பெரியவங்களுக்கும் மனப்பாடம் ஆகி போச்சு. இப்போது இன்றைய இளைய தலைமுறையினர் என்ன கேட்குறாங்க, இந்த ஆன்மீக சொற்பொழிவு தேவையா? இதுக்கு எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணுறாங்க? ஒரு தடவை சொல்லிட்டீங்க, தெரிஞ்சு போச்சு. தெரியாதவங்க கேட்டு போகிறாங்க, இல்லாட்டி புக்கை படிச்சுட்டு போகிறாங்க. இதுக்கே பெரிய கூட்டத்தை வர வச்சு திரும்ப திரும்ப அதையே சொல்லி என்று நினைக்கிறார்கள். இப்போ இதில் ஒரு வித்தியாசம் பார்க்கலாம். என்னென்னா, ராமானுஜ சம்பிரதாயத்தில் நடந்தது. ஒரு ஆச்சாரிய புருஷர் ராமாயணம் சொல்கிறாரு. ராமாயணம் சொல்கிறாருன்னா 17 தடவை சொல்கிறாரு. ஒரு தடவை ராமனுடைய பிறப்பில் ஆரம்பித்தாருன்னா பட்டாபிஷேகம் வரைக்கும் முடிச்சிடுவார். அப்புறம் ஒரு வாரம் கேப் விட்டு மறுபடியும் அறிய ஆரம்பிப்பார். இப்படி 17 தடவை சொன்னாராம். அப்போ அந்த ராமாயணத்தை கேட்குறதுக்கு ஒரு வயசானவர் தூணில் உட்காந்து சாஞ்சிட்டு கண்ணை மூடிட்டு கேட்பாராம். அப்போ ஏனைய சீடர்கள்லாம் அந்த ஆச்சாரிய புருஷர்கிட்ட போய் சொன்னாங்களாம், சாமி அந்த ஆள் இருக்கார், அவர் ராமாயணம் கேட்குறதுக்காக வரல, அந்த தூணில் சாஞ்சா அவருக்கு தூக்கம் வசமாக வருது, ஜாலியாக இருந்துட்டு போடுவார், அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா அப்படின்னு அன்றைய தினம் ராமாயண சொற்பொழிவு முடிஞ்ச உடனே பெரியவரே இங்கே வாங்க, நான் சொன்ன ராமாயணம் உங்களுக்கு பிடிச்சதா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சொல்லுங்கள் அப்படின்னு தூண்டில் போட்டார். மாட்டிக்கு வரல அப்படின்னு. அப்போ அவர் அமைதியாக சொன்னார், எந்த பகுதி வேணாலும் நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் 17 தடவை ராமாயணம் சொல்லியிருக்கிறீங்க. 17 தடவையும் 17 விதமாக சொல்லியிருக்கிறீங்க. ஒரே விஷயம், இப்போ ராமனும் குகனும் சந்தித்தான்ங்கிற விஷயத்த 17 தடவையும் 17 விதமாக சொல்லியிருக்கிறீங்க. அப்போது எத்தனாவது தடவை நீங்கள் சொன்னதில் அது வேணும் சொல்லுங்கள், நான் அதை கரெக்டாக சொல்லிடுறேன் அப்படின்னு. அப்படி எங்கே சொல்லி காட்டுங்கன்னா, ராமன் குகனை சந்தித்த விதம், அந்த இடம் 17 தடவையும் 17 விதமாக அவர் சொல்லியிருக்கார். அதை சொல்லி காட்டினார். அப்போ அவரை பற்றி கோல் மூட்டினவங்களுக்கெல்லாம் வெக்கமாகி போச்சு. இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வேறு எந்த நாட்டிலையும் நடக்காத ஒரு அதிசயம் இந்த நாட்டில் உண்டு.
ராமாயண மகாபாரத உபன்யாசகர்கள் அவரவருடைய அறிவுத்திறனுக்கும் குரு பக்திக்கும் ஏற்ப ஒரே ராமாயணத்தை பல்வேறு கோணங்களில் பார்க்கிறார்கள், பல்வேறு கோணங்களில் விளக்குகிறார்கள். அது அதே ராமாயணமாக இருப்பதில்லை. அர்த்த விளக்கங்கள் தடவைக்கு தடவை மாறுபடுகிறது. இது ரசோக்தி, சுயமாக யூகித்து சொல்லுதல். அது இங்கே ரொம்ப உண்டு. மற்ற நாடுகளில் ஏறக்குறைய சொன்னதே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதையும் நான் பார்த்துருக்கேன். இதில் அந்த ராமாயணத்தை நரேட் பண்ணும்போது அது ஒரு ரிப்போர்ட் ஆஃப் வாட் ஹேப்பன் மட்டும் இல்லை, நடந்ததை எடுத்து சொல்கிறது மட்டும் இல்லை, அது ஒரு அனுபவம். சொல்கிறவரும் அதை மறுபடி அனுபவித்து வாழ்கிறார். ராமன் காட்டுக்கு போகிறான்னு சொன்னார்னா அவருடைய உள்ளத்தின் ஒரு பகுதி காட்டுக்கு போகுது, அதை உணர்ந்து சொல்கிறார். எத்தனை பேர் ராமாயணம் சொல்லும்போது கண்ணீர் விட்டு அழுதுறாங்க. கேட்குறவங்களும் அப்படி தான். குலசேகர ஆழ்வார் கதை நமக்கு தெரியாதா? ராமனை 14,000 கரதூஷணர்கள் சூழ்ந்து கொண்டார்கள்னு உடனே இவருக்கு வேகம் வந்துருச்சு. அமைச்சரை வாரும், நம் படையெல்லாம் திரட்டி ரெடி பண்ணுங்க, போய் ராமனை காப்பாற்றுங்க, 14,000 அரக்கர்கள் சூழ்ந்து கொண்டார்களாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார். அவ்வளோ தூரம் அந்த கதையில் அவர் ஈடுபட்டார். அவரை கதைன்னு சொன்னால் அந்த லெவலுக்கு அவரை கொண்டு வர முடியல. அப்போ ஒரு சதி பண்ணாங்க. அமைச்சர் என்ன பண்ணார், அப்படி போகிற மாதிரி போய் திரும்பி மகாராஜா நீங்கள் சொன்ன மாதிரி படைகள்லாம் ரெடி பண்ணிட்டான், ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஒற்றனை ஒருவன் அங்கேருந்து வந்தான், ராமன் அதுக்குள்ளே அந்த 14,000 பேரை கொண்டுட்டானான், அவன் ராமன் வெற்றி வீரனாக நிற்கிறான், அவனுக்கு நம்ம உதவி தேவையில்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இவர் குலசேகரோட சொல்கிறார். இந்த மாதிரி ராமாயணம் மற்ற நாடுகள் நடக்குதா? இவ்வளவு ஐக்கியப்பட்டு உணர்ந்து கேட்குறாங்களா? ராமாயணமும் மகாபாரதமும் கேட்பவர்களும் சொல்லுபவர்களும் அது நடப்பதாக உணர்கிறார்கள். 3D ஃபிலிம்னு சொல்கிறாங்கல்ல, தேர்ட் டைமென்ஷனில் பார்க்குறாங்க. அது ஒரு அனுபவம் என்று உணர்கிறார்கள். இப்படி உணர்றதுனால என்ன ஆகுதுன்னா, கேட்பவர்களுடைய வாழ்வை அது மாற்றுகிறது. மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கை அதுக்கு ஒரு உதாரணம். அவர் சொல்ல ஹரிச்சந்திர நாடகம் பார்த்த பிறகு தாங்க நான் உண்மை சொல்கிறதுங்கிற கொள்கையை நான் கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். ராமாயணத்தை பார்த்த பிறகு தான் மற்றவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறது எனக்கு வந்தது அப்படிலாம் சொல்கிறாரு. அப்போ அது வெறும் கதை மட்டும் இல்லை, அது நம்முடைய கேரக்டரை மோல்டு பண்ணக்கூடிய ஒரு வார்ப்பாக இருக்கிறது. அது இந்த நாட்டில் நடக்குது. சொல்கிறவனும் அப்படி தான், கேட்குறவனும் அப்படி தான். அடுத்து தெரிஞ்ச கதையாக இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த கதையினுடைய புனிதத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், நம்முடைய மடங்க மாட்டேன் என்ற அடங்கா மனம் இருக்கே, அதை அடிமேல் அடி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மடக்குது. ஒரு தடவை கேட்டால் திருந்தாத உள்ளம் 10 தடவை கேட்குற போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படிமானத்துக்கு வருது. ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை மடிக்கிறோம், அது மடிக்க மாட்டேங்குது. அதை மடித்து நகத்தை வச்சு இப்படி தேய்க்கிறோம், உடனே மடிஞ்சிருது இல்லை? அது மாதிரி மடங்காத உள்ளங்கள் மடங்குகின்றன கேட்ட கதையை திரும்ப திரும்ப கேட்கும்போது. நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிக்கணும், ராமாயணம் மட்டும்தான் கேட்ட கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா? திரும்ப திரும்ப ரெப்படேஷன் அது மட்டும் தான் வருதா? நாம் வாழ்கிற வாழ்க்கை முறை அப்படி இல்லையா? டெய்லி இட்லி தானே சாப்பிட்றோம், டெய்லி காஃபி தானே குடிக்கிறோம், டெய்லி மத்தியானம் சாதனமும் அப்பளமும் தானே சாப்பிட்றோம். அதுக்காக போர் அடிக்கிறது தூக்கி போட்டுறோமா? ஸோ ஒரே விஷயம் திரும்ப திரும்ப வருகிறது என்பதற்காக நாம் கழியறதில்லை. சில தேவைப்பட்ட விஷயங்கள் எத்தனை தடவை அனுபவித்தாலும் இன்னும் தேவையாகவே இருக்கிறது. அப்போதைய என் 6ஆம் அமுதமே, பருக பருக தாகம் வளர்க்கும் நைல் நதி நீரே அப்படின்னு கிளியோபாட்ராவை பற்றி ஒருத்தன் சொன்னான். அவங்க நாட்டு நாடகங்கள் எழுதியிருக்கு. அது மாதிரிலாம் இருக்குங்க. அப்புறம் நம்ம செய்கிற குற்றங்கள், பாவங்கள், திருடுறவன் ஒரே மாதிரி தான் திருடுறான்,
கொலை செய்கிறவங்க ஒரே மாதிரி தான் கொலை செய்கிறான். கற்பழிப்பும் அப்படி தான். குற்றங்களும் ஒரே மாதிரி தான் நடக்கின்றன. அப்போ அதுக்கு பரிகாரமான உபன்யாசங்கள் மட்டும் வேறு வேறு மாதிரி மாறிடுமா என்ன? இது போர் அடித்தா தான் அது போர் அடிக்கும், இது போர் அடிக்கலைன்னா அதுவும் போர் அடிக்காது. அப்புறம் இந்த ராமனுடைய பெயர் ஒரு முறை சொல்லப்பட்டால் எவ்வளவோ பாவங்களை போக்குகின்றன என்று ரிஷிகள் சொல்கிறார்கள். அப்போ ராமாயணம் கேட்குற போதெல்லாம் அந்த ராமனை பற்றி அவன் எத்தனை தடவை சொல்லப்பட்டாலும் அந்த நாம உச்சாரணம் காதில் விழுகிறவனுக்கு பாவத்தை போகுது, சொல்கிறவனுக்கும் பாவத்தை போகுது. ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. இந்தியாவிலே மிகவும் அதிகமாக சொல்லப்படும் வார்த்தை எது, பயன்படுத்தப்படும் வார்த்தை எது அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ ஒரு டீம் அமைச்சு அவங்க சர்வே எடுத்தாங்க. இப்போ எப்படி ஓட்டர் லிஸ்ட் எடுக்கிறாங்க அது மாதிரி. பலர் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா பணம்ங்கிற வார்த்தை தான் அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சாங்க. சிலர் என்ன ஜோசியம் சொன்னாங்க, காதல் அந்த வார்த்தையை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் லஞ்சம்ங்கிற வார்த்தைக்கு தான் அதிகமாக ஓட்டு விடுங்கன்னு நான் சொன்னாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. கணக்கெடுப்பிலே கண்டுபிடிக்கப்பட்டது என்ன தெரியுமா? இந்தியாவினுடைய சம்பாஷணைகளிலே மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் சொல் ராமன் என்பது தான் என்கிற முடிவுக்கு அந்த கமிட்டி வந்தது. அந்த கமிட்டியில் பல நாத்திகர்கள் இருந்தார்கள். அவங்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க. அப்போது அந்த ராமன் என்ற பெயர், காந்தியே ராமன் சொல்லி தானே செத்தாரு. வாழ்வின் ஒரு அம்சமாக இங்கே மாறிவிட்ட காரணம் இந்த ராமாயணத்தை திரும்ப திரும்ப சொல்வது தான், கேட்பது தான். அது தவிர இந்த ராமாயணம் பற்றி மகாபாரதம் பற்றி பட்டிமன்றங்கள் நடத்துகிறாங்கல்ல. ராமன் வாலியை மறைந்திருந்து கொன்றது சரியா தவறா? சீதையை ராமன் நெருப்பிலே குதிக்க சொன்னது சரியா தவறா? இப்படி பேசுகிறாங்க. சிறந்த கற்புக்கரசி திரௌபதியா சீதையா? இப்படி பட்டிமன்றங்கள் நடத்தும்போது கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ கூட்டம், சினிமாவுக்கு வர மாதிரி வரும். எனக்கு தெரியும் 7000 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஹாலில் மெட்ராஸில் இப்படி ஒரு இலக்கிய பட்டிமன்றத்துக்கு உட்கார இடம் கிடைக்கல, எல்லாம் ஃபில்லப். ஒரு அறிவு சார்ந்த சர்ச்சையை கேட்பதற்கு அவ்வளவு கூட்டம் வருகிறது. ஏன் அப்படின்னா அவங்க புரட்டி புரட்டி பேசுகிறாங்க ஒரு மேட்டரை. இது தப்பு அது சரி, இது தப்பு அது சரின்னு. ரெண்டு பக்க வாதங்களையும் பார்க்குற போது இவர் பேசுனா இவர் சொல்கிறான் ரைட்டு மாதிரி இருக்குது, அவர் பேசுகிறத கேட்டால் அவர் சொல்கிறான் ரைட்டுங்கிற மாதிரி இருக்குது. இப்படி பட்டிமன்றங்கள் ஆன்மீக அடிப்படையிலே இவ்வளவு அதிகமாக நடப்பது இந்தியாவில் மட்டும்தான். ஏன் இங்கே இருக்கிற அறிவு சார்ந்த சிந்தனைகள் ஆன்மீகத்தை சுற்றி தான் வட்டமிடுகின்றன. அது விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். ஒரு கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. துளசிதாசர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராம பக்தர். அந்த துளசிதாசர் ஆரம்ப காலத்தில் பெண்முகம் உடையவராக இருந்தார். பிறகு அவர் வைணவத்துக்கு வந்துட்டார். அவருக்கு ராமன் மீது பக்தி. அவருக்கு என்ன ஆசைன்னா ராமனை நேரில் பார்க்கணும். இப்போ இன்றைக்கும் பல பேர் ராமனை நேரில் பார்க்கணுன்னு துடிக்கிறாங்க. ராமனை நேரில் பார்க்கணுன்னு ஆசை. அப்போது என்ன பண்ணாரா, ராமனை நேரில் பார்க்கணுங்கிற நோக்கத்துக்காக ஒரு புளியமரத்தடியில் உட்காந்து டெய்லி 1000 உரு பகவத் நாமாவை சொல்லி முன்னால் பஞ்ச பாத்திரத்தில் தீர்த்தம் வச்சுக்குவார். அந்த ஊர் ஏற்ற தீர்த்தத்தை குடிப்பார், மீதியை மரத்துக்கடியில் விட்டுருவார். இப்படி பண்ணிட்டு வந்தார். 12 வருஷம் பண்ணினார். ராமர் வரல, யாரும் வரல. 12வது வருஷம் அவர் அந்த மீதி தீர்த்தத்தை மரத்தடியில் விட்ட போது மரத்தினுடைய கிளையிலிருந்து தொபக்கடியிலிருந்து ஒரு பேய் குதிச்சது. இவர் பார்த்தாரு, ராமனை நேரில் பார்க்கணுன்னு நான் ஜெபம் பண்ணால் பேய் நேரில் நிற்கிது.
நான் உன்னை கூப்பிடல பிசாசே அப்படின்னார். அப்போ அந்த பேய் சொல்லிச்சு, நீங்கள் கூப்பிட்டு நான் வரல, நீங்கள் மந்திரித்த அந்த தீர்த்தம் தினம் இந்த மரத்தடியில் விடுறீங்க, அதன் மகிமையினாலே இந்த மரத்திலே கட்டப்பட்ட ஒரு பேயாக நான் ஒரு மந்திரவாதியால் கட்டப்பட்டு கிடந்தேன். அந்த தீர்த்த மகிமையினாலே இன்று அந்த சாபம் விலகியது. நான் ரிலீஸ் ஆகிட்டேன், உங்கள்கிட்ட நன்றி சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லித்தான். ஓ அப்படியா, பேய் பிசாசெல்லாம் ரிலீஸ் ஆகுது, பெருமாளுக்கு மனசு இன்னும் ரிலீஸ் ஆகலையே என்று நினச்சிக்கிட்டு, சரி பிசாசே நீ எனக்கு நன்றி சொல்கிறீங்களே, அப்போ எனக்கு ஒரு உபகாரம் செய்ய மாட்டியா? என்னன்னு, நான் ராமனை நேரில் பார்க்கணும், நீங்கள்லாம் அதர்வர்களில் சேர்ந்தவங்க தானே, ஒரு வழி சொல்லிக்கூட அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த பிசாசு சொல்லிட்டான், துளசிதாசரே உமக்கு ஒரு விஷயம் தெரியாது, நீ காலை வேளையில் இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுறீர், அப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பாடெலாம் முடித்து சாயந்தரமாக கோயிலுக்கு போய் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், ராமாயணம் சொல்ல வருகிறது இல்லையா, உம்முடைய ராமாயணம் ரொம்ப நல்லா இருக்குது, ரசமாக இருக்குது கேட்குறதுக்கு, அதை கேட்குறதுக்காக நீர் உட்காந்து பிரசங்கம் பண்ணுறீரே, அதுக்கு நேராக 90 டிகிரிஸ் கோடு போட்டால் ஒரு தூணில் ஒரு வயசானவர் உட்காந்து கேட்குறாரு பார்த்தீங்களா அப்படின்னா, ஆமாம் பார்க்குறேன், அந்த வயசானவர் யாருன்னு நினைக்கிறீர் அப்படின்னா, தெரியலையே, அப்புறம் வேறு யாரும் இல்லை, ஹனுமான், ராமபக்த ஹனுமான் தான் மாறு வயசத்தில் கேட்குறாரு, ராமாயணத்தில் அவருக்கு அவ்வளோ ஈடுபாடு. நான் பிசாசு, என்னால் ராமரை காட்ட முடியாது, எனக்கு ராமரை காட்டுற சக்தி இருந்தால் நான் ஏன் புளிய மரத்தில் மாட்டி முழிக்கிறேன், அவரை பிடிச்சின்னா அவர் காட்டுவார் ராமரை அப்படின்னு. அப்படியால் ரொம்ப இம்பேஷண்ட்டாக அன்றைக்கி துளசிதாசர் காத்திருந்து உபன்யாசத்துக்கு வந்தார். அந்த வயசானவர் உட்காந்தார். அவர் வயசானவர் உட்காந்தாருன்னா சும்மா நடிப்போம் அவ்வளவு தள்ளாத வயசில் கம்பை வச்சுக்கிட்டு கூண்டு போட்டுக்கிட்டு உட்கார முடியாமல் உட்காராரு. துளசிதாசர் பார்த்தார், ஆஞ்சநேயருடைய உடல் பலம் என்ன, அவர் இளமை துடிப்பு என்ன, எப்படிப்பட்டவர், எப்படி நடிக்கிறாரு அப்படின்ட்டு அன்றைய உபன்யாசம் முடிய போகிற நேரத்தில் போய் கபார்னு காலை பிடிச்சிட்டார், அவரை போக விடாமல். அவர் உடனே பயந்து, சுவாமி என்னது நீங்கள் இந்த பாவியினுடைய காலை போய் பிடிக்கிறீங்க, யார் பாவின்னு எனக்கு தெரியும், நீர் ஆஞ்சநேயர் என்று நான் அறிவேன், எனக்கு ராமனை காட்டினாலே போச்சுன்னு. யார் சொன்னான்னா எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஊரில் இருக்கிற பேய் பிசாசுகளும் தெரியுதில்ல அப்படின்னாராம். அப்புறம் அனுமன் புரிஞ்சுக்கிட்டு, சரி நான் ராமர்கிட்ட சொல்கிறேன் உனக்காக என்னது சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ராமர் வந்தாருன்னு கதை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அனுமனுக்கு ராமாயணம் தெரியாதா, அவருக்கு யாருமே ராமாயணம் சொல்லலையா, இப்போ தான் முதல் முறையாக கேட்குறாரா? ராமனோடவே வாழ்ந்தவர் அவர், ராமனோடு பழகியவர், ராமனை கட்டிப்பிடித்தவர், அவர் என்னமோ புதுசாக கதை கேட்குற மாதிரி ராமாயணத்தை கேட்க வந்து உட்காந்துருக்காரு. எதுக்கு சொல்கிறாங்க, எங்கேயாவது ராமாயண உபன்யாசம் நடந்துச்சுன்னா அங்கே அனுமானுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பீடம் போட்டுருவாங்களாம். அவர் அங்கே உட்காந்து கேட்பாராம், கைகள் ரெண்டையும் தலைமையில் குப்பி, கண்கள் அப்படியே ஆனந்த கண்ணீர் சொரிய ராம ராம ராமன்னு அந்த ராமாயணத்தை கேட்பாருன்னு சொல்லிக்கிறீங்க. ஏன் அவருக்கு ராமாயணம் தெரியாதா? அப்போது திரும்ப திரும்ப கேட்பதிலே ஒரு தெய்வீக அனுபவம் இந்திய நாட்டு ராமாயணத்திலே மகாபாரதத்திலே உண்டு. ஏன்னா இந்த கதையில் தெய்வீகம் பின்னி பிணைந்திருக்கிறது. அதை இந்த மாதிரி உணர்ந்தவர்கள் ஏன் சொன்ன கதையை திரும்ப சொல்லணும்னு கேட்க மாட்டாங்க. இந்த நம்மாழ்வார் இருக்கார, அவருக்கு கிருஷ்ணன் மேலே ரொம்ப ஈடுபாடு. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பாசுரத்தில் கிருஷ்ணனுடைய கதையை நினச்சா அவருக்கு திரும்ப திரும்ப வாரி குடிக்கணும் போல் இருக்கான், தாகத்தில் தண்ணி குடிக்கிற மாதிரி. தூய அமுதை பருகி பருகி என் மாயப்பிறவி மயர்வு அறுத்தேனே அப்படின்ற. ஆயர் குழுந்தாய் அவரால் புடை உண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்க ஜோதியை தூய அமுதை பருகி பருகி என் மாயப்பிறவி மயர்வு அறுத்தேனே. அப்போ நம்மாழ்வார் கூட ஒரு தடவை கேட்கல மகாபாரதத்தை, கிருஷ்ணன் வரலாறு, பருகி 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 பருகிங்கிறார்.
குடிக்க குடிக்க திகட்டலையே, பருக பருக இனிக்குதே. அப்படிப்பட்ட பகவத் கதைகள் அது. அதனால் மோர் அண்ட் மோர் யூ ட்ரிங்க் த மோர் அண்ட் மோர் thirsty யூ ஃபீல் அப்படின்னு அங்கே நம்மாழ்வார் சொல்கிறார். இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்முடைய ஆத்மாவிலே ஒரு அஞ்ஞானம் என்ற தமஸ் அப்படியே மண்டி கிடக்குது. அதை இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் திரும்ப திரும்ப கேட்கும்போது ஒரு அழுக்கு வேட்டிக்கு சோப்பு திரும்ப திரும்ப போடுற மாதிரி தான். சில துணி பாருங்கள், ஒரு தடவை வெள்ளாக்கில் வச்சா போகாது அழுக்கு, ஒரு தடவை சோப்பு போட்டால் போகாது, திரும்ப திரும்ப பறித்து போட்டு தேய்க்கணும். நம்ம ஆத்மாவில் அந்த மாதிரி திரும்ப திரும்ப கேட்குற போது தான் அந்த அழுக்கு நீங்குது, அந்த தமஸ் நீங்குது. அதனால தான் பெரியவங்க அப்படி சொன்னாங்க. இந்த ராமன் பேரை சொல்கிறதுக்கு யாருமே அழுக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் வட இந்தியா, இப்போ நம்ம ஊரில் கதை வேறு. வட இந்தியாவுக்கெல்லாம் போனால் யாரும் குட் மார்னிங்லாம் சொல்கிறது இல்லைங்க. ஒருத்தர் பார்த்தாலும் ஜெயராம்ஜி ஜெயராம்ஜி அப்படி தான் சொல்கிறான். ராமன் பேர் அப்படி சொல்லப்படுகிறது. அவங்களுக்கு ராமாயணம் கேட்டு கதை அழுக்கலை. அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு. டிவியில் ஆஸ்தான் ஒரு சேனல் இருக்குங்க. அந்த ஆஸ்தாங்கிற சேனல் பக்தி சொற்பொழிவுக்காக ஏற்பட்டது. அதை ஆன் பண்ணி பாருங்கள். இந்த ராமாயண உபன்யாசத்துக்கு எம்மா கூட்டம், ஆண் பெண் சின்னவங்க பெரியவங்க எல்லாம் அவ்வளோ ஆர்வமாக உட்காந்து கேட்குறாங்க. இந்த கோகர்ணன் கதைன்னு ஒரு கதை பாகவதத்தில் இருக்குதுங்க. அந்த கதையில் என்ன விசேஷம் அப்படின்னா, ஒருவன் இறந்து போகிறான். அவன் பாவ வாழ்க்கை வாழ்ந்தவன். அவனுக்காக, அவன் ஆத்ம சாந்திக்காக அவன் உறவினன் காசிக்கு போய் தர்ப்பணம் கொடுக்குறான். கங்கை, காசி, இந்த நாட்டில் எங்கெங்கே புனித நதிகள் இருக்குது அங்கெல்லாம் போயாச்சு. சிராத்தம், தர்ப்பணம், தானம், தர்மம் எல்லாம் பண்ணி, ஏன்னா அவன் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கானேன்ட்டு. ஆனால் இறந்து போனவனுடைய ஆத்மா அவனிடம் பேசுகிறது, என்பால் அன்பு கொண்டவனே, நீ இவ்வளவு செய்தும் என்னுடைய ஆத்மா நற்கதி அடையவில்லையப்பா, அது இன்னும் பாவச்சீட்டில் எழுந்து கிடக்கிறது. அப்போ நான் என்ன தான் பண்ணணும்னு சொல்லுவேன். ஒரே வழி இருக்குது. ஸ்ரீமத் பாகவதம் 7 நாள் உபன்யாசம் ஏற்பாடு பண்ண, என் ஆத்மா விடுபட்டு விடும் அப்படின்னு. அதே மாதிரி 7 நாள் பாகவதம் உபன்யாசம் ஏற்பாடு பண்ணுறான். ஒரு மூங்கில் இருக்கிற அந்த ஆத்மாவானது, சிறைப்பட்ட ஆத்மாவானது ஒவ்வொரு நாள் பாகவதம் முடியும் போது ஒரு கண் முறிந்து 7வது நாள் விடுபட்டு நறுக்கு எய்துகள். அப்போது கங்கையும் காவிரியும் குணப்படுத்த முடியாத ஒரு ஆத்ம நோயை, தானமும் தர்மமும் சிராத்தமும் தர்ப்பணமும் நீக்க முடியாத ஒரு பாவச் சுமையை இந்த பாகவதம் கேட்கறதுனால போக்க முடியுதுன்னா, அப்போ அந்த உபன்யாசத்தினுடைய மகிமை என்ன? அதனால் யாராவது ராமாயணம் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, ஆமாம் இவங்களுக்கு வேலை இல்லை, சொல்கிறவனுக்கும் வேலை இல்லை, கேட்குறவனுக்கும் வேலை இல்லை, வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜின்னு நினைக்காம அங்கே ஒரு ஆன்ம பரிகாரம் நடைபெறுகிறது என்று நீங்கள் உட்காந்து கேட்குறதுக்கு இஷ்டம் இல்லாட்டி பரவாயில்ல, ஒரு பவ்யமான மரியாதையோட வணக்கம் போட்டு போங்க. அதுதான் நம்ம கோகர்ணன் கதையில் பார்க்குறோம். இந்த பரீட்சித்த மகாராஜா கதை தெரியும் உங்களுக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், பரீட்சித்து மகாராஜா இன்னும் 7 நாளில் செத்து போவான்னு ஒரு சாபம், ஒரு முனிவருடைய சாபம். இன்னும் 7 நாள் தான் அவனுக்கு ஆயுசு இருக்குது. இந்த 7 நாள் ஆயுசை நான் புனிதமான முறையில் போக்கணும்னு நினைக்கிறேன். யாகம் பண்ணட்டுமா, தானம் பண்ணட்டுமா, புண்ணிய நதிகளை போய் நீராடட்டுமான்னு கேட்குறான் சுகபிரமத்துக்கிட்ட. அவர் சொல்கிறாரு, ஆச்சே அதெல்லாம் வேணாம், நான் பாகவதம் சொல்கிறேன், 7 நாளும் கேளு, அது உன்னுடைய சகல பாவங்களை இன்னைக்கு 8வது நாள் நீ மோட்சம் அடைவாய் அப்படின்னு சொல்லி 7 நாளும் அந்த சாபத்துக்குரிய 7 நாளும் அவர் பாகவதம் சொல்கிறார். இந்தியாவில் பாகவத சப்தாகம் என்று பாகவதத்தை 7 நாள் சொல்லக்கூடிய ட்ரெடிஷன் அப்படி தான் ஏற்பட்டது. ஒருவேளை அந்த முனிவர் 10 நாளில் நீ சாவலைன்னு சொல்லி சாபம் போட்டிருந்தாருன்னா, இப்போ பாகவத சப்தாகம்னு சொல்கிறது பாகவத தசாகம்னு இருக்கும். இந்த நாள் கணக்கு அப்படி தான் வந்தது. அப்போது சாக போகிறேன், கடைசியாக நான் என்ன செய்யணும் ஆத்மாவுக்காகன்னு சொல்கிற போது ஒரு முனிவர் சொல்கிறது, உபன்யாசம் கேளு,
ஆன்மீக சொற்பொழிவு கேளியா, தானம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, தர்மம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, யாகம் பண்ணி கோயிலுக்கு கட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஷார்ட்டஸ்ட் ரூட் இது தான். ஆன்மீக சொற்பொழிவு கேள், உன் ஆத்மா குணமடையும். உன்னுடைய நோய்கள் நீங்குவதற்கு அதை விட சுருக்கமான வழி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அந்த விஷயத்தை பார்க்குறோம். நம்ம ஆண்டாள் இருக்கிறாளே, ஆண்டாளுக்கு உபன்யாசம் கேட்குறதுக்கு வேறு எங்கேயும் போக வேண்டியதில்லை. அவங்க அப்பாவே உபன்யாசகர் தான், பெரியாழ்வார் மகன் தானே. அவர் பூ கட்டும் போதெல்லாம் ஒவ்வொரு கதையாக சொல்லிட்டு தான் பூ கட்டுவார். ராமன் கதை, கிருஷ்ணன் கதை. அவளுக்கு கிருஷ்ணன் மேலே ஒரு ஈடுபாடு. அவனுடைய கதையை கேட்டு கேட்டு அவள் ஒரு பிராமண பெண் ஒரு யாதவ பெண்ணாக மாறிவிட்டாள். பிஹேவியரில் அவள் கொண்டை யாதவ பெண் கொண்டையாக மாறிடுச்சு. அவள் பேச்சு யாதவ பெண் போல் ஆயிடுச்சு. தயிர்காரி மாதிரி பேசுகிறா, தயிர்காரி மாதிரி கொண்டை போடுறா, சேலை கொண்டு யாதவர்கள் மாதிரி கட்ட ஆரம்பிச்சிட்டா. காரணம் என்ன? அந்த ஆன்மீக சொற்பொழிவனுடைய தாக்கம். அவளுடைய திருப்பாவையில் போகிறான், கண்ணனை எப்படி பாடுற, ஆட்சியரோம் அப்படின்னு தன்னை யாதவ பெண்ணாக வர்ணிக்கிறார். சிறுமியரோம் ஆட்சியரோம்னு தன்னை ஆட்சின்னு சொல்லிக்கிறா. அந்த அளவுக்கு அது தாக்கத்தை உண்டு பண்ணி என்ன ஆச்சு? யாருக்கும் கிடைக்காத ஒரு பிராப்தம், ஊரறிய உலகறிய. அவளுக்கு மணப்பெண் அலங்காரத்தில் ஸ்ரீரங்கம் வரவழைத்து பெருமாள் எல்லோரும் பார்க்க பட்ட பகலில் அப்படியே அழைத்து கொண்டார். அவள் லயமாகிவிட்டாள். அதெல்லாம் பெரியாழ்வார் சொன்ன கதையை கேட்டு தானே. ஆமாம், அவர் ஆண்டாள் என்ன சொன்னான்? கல்யாண பருவத்தில் வரும்போது, மானிடவர்க்கு என்று பேச்சுப்படியில் வாழகில்லேன், எனக்கு பூலோகத்து மாப்பிள்ளை வேண்டாம், நான் வைகுண்டத்து மாப்பிள்ளை தான் கட்டிக்குவேன், பெருமாள் தான் கட்டிக்குவேன். அந்த முடிவுக்கு அவள் வர காரணம் என்ன? பெரியாழ்வார் சொன்ன ஆன்மீக கதைகள், அவர் செய்த உபன்யாசங்கள் அவளுடைய மனசை மாற்றியது. உலகத்தில் எந்த பெண்ணும் நினைக்காத நினைப்பு அவளுக்கு வந்தது. நான் பகவானையே கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்து அதை சாதிச்சிட்டல்ல. 12 ஆழ்வார்கள் அவள் ஒருத்தி தானே அதை செய்கிறா, இல்லையா? ராமானுஜர் என்ன சொல்கிறார்? 11 ஆழ்வார்களுடைய பாசுரங்களை தராசன் இந்த தட்டிலே வைத்து மறு தட்டிலே சிற்றஞ்சிறுகாலை என்ற ஒரு பாசுரத்தை வைத்தால் இதுதான் தாழும் அப்படின்னு சொன்னார். அந்த பரம ஞானம் அவளுக்கு எப்படி வந்தது? பெரியாழ்வாருடைய உபன்யாசத்தை கேட்டு தான் வந்தது. அப்பாவும் பிள்ளையும் வீடுகளில் என்னென்னமோ கதை பேசுவாங்க, புரணி பேசுவாங்க. ஆனால் இந்த அப்பாவும் மகளும் பெருமாளை பற்றி பேசினாங்க. அதனால் என்ன ஆச்சு? ஒரு ஆத்மா சுத்தி பெற்று நற்கதி அடைந்தது, ஸ்ரீரங்கத்திலே லயம் அடைந்தது. நாச்சியார் திருமொழி என்றும் திருப்பாவை என்றும் 2 திவ்யமான பிரபந்தங்கள் உலகத்துக்கு கிடைத்தன. பெரியாழ்வாருடைய ஆன்மீக சொற்பொழிவுனால தானே. அவங்க பேசின கதையினுடைய விளைவு தானே அது. அப்போது ஆன்மீக சொற்பொழிவு உடலுக்கும் ஆத்மாவுக்கும் எவ்வளவு நன்மை செய்கிறது என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதனால் ஆன்மீக சொற்பொழிவை பற்றி, உபன்யாசங்களை பற்றி யாரும் குறைவாக நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது. உலகத்தில் எந்த நாட்டுக்காரனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்தியனுக்கு கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு நல்ல ஆன்மீக கதை வேணுமா? விசாரிங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உடனே அட்ரஸ் சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு போங்க, அங்கே ஒருத்தர் ராமாயணம் சொல்லிகிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய மூலை முடுக்கெல்லாம் ஆன்மீக கதைகள் இலவசமாக சொல்லப்படுகின்றன. அதுக்கு யாரும் டிக்கெட் போடுறதில்லை. அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், ஆன்மீக கலாச்சாரம், அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஆன்மீக சொற்பொழிவு. அப்போ ஆன்மீக சொற்பொழிவு அவசியமா என்ற கேள்விக்கு ஆம், அவசியம் 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 என்பதை பதிலாக கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய ஸ்ரீமன் நாராயண்.